வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு இமயம். இமயத்தின் சிறப்பு. இமய இல்லை என்றால் நாம் இல்லை. நம்முடைய கண்ணின் இமை இல்லை என்றாலும் நாம் இல்லை. நம்மை காப்பது இமயம். பிற நாடுகளிடமிருந்து நம்மை காப்பது இமயம். சங்க இலக்கியத்தில் இமயத்தின் பல இயல்புகளை பற்றி கூறுகிறது. சங்க இலக்கியம் ஓங்கிய வரை அளந்தறியா பொன்படு நெடுங்கோட் இமயம். அளக்க முடியுமா? இமயத்தை அளக்க முடியாது. மலை அண்ணாப்ப நீடிய நெடுவரை களைவளர் இமயம். மூங்கில்கள் உயர்ந்து மலைனா வானத்திலிருந்து மழை பொழியும், அதை கூட தொற்றுதான் அந்த மூங்கில்கள். அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதாம். கவிர்த்ததை சிலம்பில் துஞ்சங் கவரி பரந்திலங் கருவியோடு நரந்தங் கனவும் ஆரிய துவன்றிய பேரிசை இமயம். 18:10-11 கூறுகிறது. முள்முருங்கைன்னு ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் இருக்கிறதுல தான் என்ன பண்ணும், இந்த வேங்கைகள், புலிகள், கவரிமான்கள் எல்லாம் சென்று இளைப்பாருமா. அந்த அருவி நீரை குடித்துவிட்டு இளைப்பாருமா. அப்போ அது கனவு காணுமா, ஆகா எவ்வளவு நல்ல ஒரு செழிப்பான இடத்துல நிம்மதியாக தூங்கிக்கிறோம் அப்படின்னு. காட்டிலே சென்று மேய்ந்த நரந்த புல்லையும் பருகிய அருவி நீரையும் தன் கனவிலும் கண்டு இன்புற்று இருந்ததுவாம். எப்படி பார்த்தீங்களா? அன்னப்பறவைகள் பார்த்துருப்பீங்க. அந்த அன்னப்பறவை எப்படி இருக்கு பாருங்க. மடை நடை மாயினம் அந்தி பொழுதில் அமைய திடன் விட்டு இயங்கா இமய தொருபால் இறை கொண்டு இருந்தன. நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கி கொண்டு இருந்தன. இணை பிரியாத அன்னப்பறவைகள். கலித்தொகை 92 கூறுகிறது. அன்னங்கள் தன்னிடத்தே விட்டு போகாத இமயமலையில் ஒரு பக்கத்தே அழகிய விசும்பிலே இறை கவர்ந்த இளைப்பால், நல்லா சாப்பிட்ட களைப்பால் ஓய்ந்து பறக்கும் மடப்பத்தை உடைத்தாகிய நடையினை உடைய அன்னத்திரள் கூட்டம். அந்த கூட்டமே அங்கே தான் இருக்கும். அந்தி காலத்திலே தங்கி இருக்கும் காட்சியை கலித்தொகை சித்தரிக்கிறது. இமயத்தை, அந்த இமயம்தான் நம்மளையும் காக்கிறது, நம் நாட்டையும் காக்கிறது. இல்லைன்னா வேற்று நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே ஈஸியாக நுழைஞ்சிருவாங்க. அங்கே நுழைய முடியாது. இமயம் கண்ணின் இமை. நம் இமையை தாண்டி ஏதாவது நமக்குள்ளே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. கண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம். கண்ணால் பார்ப்பதும் எல்லாத்தையும் கண்ணால் தான் நம்ம பார்க்குறோம். நல்லது கெட்டது எல்லாம். நன்றி, வணக்கம்.